கேப்டனுடன் களமிறங்கிய இந்திய அணி. கோலி இடத்தை பிடித்த இளம் வீரர். இங்கிலாந்து செல்லும் இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரிலும் அடுத்த 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பங்கேற்று விளையாட உள்ளது. IPL 2026 சீசனுக்கு பிறகு இந்திய T20 அணி பங்கேற்கும் பெரிய தொடராக இது இருக்கிறது. இத்தொடருக்கு முன் ஜூன் 26, 28 ஆகிய தேதிகளில் அயர்லாந்து சென்று 2 போட்டிகளை கொண்ட T20 தொடரில் இந்திய அணி பங்கேற்க உள்ளன. இந்தியா இங்கிலாந்து இடையிலான முதல் T20 போட்டி ஜூலை 1ஆம் தேதியில் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டி ஜூலை 4ஆம் தேதியும் அடுத்து ஜூலை 7, 9, 11 ஆகிய தேதிகளில் போட்டிகள் நடைபெறும். 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் முடிந்த பிறகு இரு அணிகளுக்கும் இடையில் 3 ஒருநாள் போட்டிகள் நடைபெறும். முதல் போட்டி ஜூலை 14ஆம் தேதியும் அடுத்து ஜூலை 16, 19 ஆகிய தேதிகளிலும் போட்டிகள் நடைபெறும். T20 உலகக்கோப்பை 2026 தொடரில் இந்திய அணி கோப்பையை வென்ற நிலையில் அடுத்து T20 உலகக்கோப்பை 2028 தொடருக்கு தயாராகி வரும் வகையில் தற்பொழுது இருந்தே இந்திய T20 அணியை கட்டமைக்க முடிவு செய்துள்ளனர். கேப்டன் சூரியகுமார் யாதவ் கடந்த ஒரு வருடமாகவே ஃபார்ம் அவுட்டில் இருப்பதாக அவரை T20 அணியில் இருந்து நீக்கிவிட்டு மாற்றாக ஸ்ரேயஸ் ஐயருக்கு கேப்டன் பதவியை கொடுத்துள்ளனர். மேலும் ஃபார்ம் அவுட்டில் இருக்கும் திலக் வர்மாவிற்கு அடுத்து இந்திய T20 அணியில் இடம் கிடையாது என கருதப்பட்ட நிலையில் அவருக்கு துணை கேப்டன் பதவியை BCCI வழங்கியுள்ளது. விரைவில் அயர்லாந்து T20 தொடர் மற்றும் இங்கிலாந்து T20 தொடருக்கான இந்திய அணியை BCCI அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.